என்ற தப்லீக் தாவத்தினுடைய உழைப்புடைய குறிக்கோள் நோக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க பொழுது இந்த மேலான உயர்ந்த இடத்துல இந்த உம்மத்தை விட்டுட்டு பார்த்தாங்களோ அந்த மேலான உயர்ந்த இடத்தை மீண்டும் அந்த அடைகிறது எங்க நோக்கம், வேறு நோக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க பொழுது இந்த மேலான உயர்ந்த இடத்துல இந்த உம்மத்தை விட்டுட்டு பார்த்தாங்களோ அந்த விட்டுட்டு போன அந்த மேலான இடத்தை மீண்டும் வந்து அடைகிறதான் எங்களுடைய வேறையுடைய உண்மையான உயர்ந்த குறிக்கோளாயிருக்கு. மெல்ல 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 முயற்சி செய்து எதனா நாங்க பறி கொடுத்தோமோ அந்த பறி கொடுத்த அத்தனையும் விட்டு நீங்கி நாங்க எந்த இடத்துல விட்டுட்டு போனாங்க எங்களை அசல் சுண்ணத்தான இடம் அந்த இடத்துல வந்து சேர்றது மெல்ல 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 முயற்சி. யார் மீது முயற்சிப்பாங்களோ தண்டிப்பாங்களோ அவங்க எக்கையும் கொண்டு முயற்சிப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் லேசாய் கொடுப்பான், இது வாய் கொடுப்பான். எந்த கஷ்டமும் அதில் இல்லை. அதான் எங்களோட அசல் இடம் அது. சங்கியான மேலான சகோதரர்களை பெரியாத கண்மணியான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, துனியா முடியும் பெறல எந்த நபி பெற போறதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாவத்திலே வேலைய நபிமார்களுடைய பொறுப்புடைய இந்த வேலையை உம்மத்துக்கு பறக்கிறது வந்தாங்க, உம்மத்துல கையில கொடுத்துட்டு போக வந்தாங்க. இறுதி ஹஜ்ஜில வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுல் விதாவிட இறுதி ஹஜ்ஜில வச்சு உபதேசத்துல கடைசி இந்த உம்மத்துல கையில இந்த தாவத்திலே வேலையை கொடுத்துட்டு பார்த்தாங்க. வேற எந்த நபிமார்களும் உம்மத்துல கையில கொடுக்கல தாவத்திலே வேலை. தாவத்திலே வேலைக்கான நபிமார்களே அனுப்பி கொண்டிருந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது நபிமார்களுக்காக கொடுக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல போய் சங்கியான உம்மத்து, மேலான உம்மத்து, தகுதி உள்ள உயர்ந்த உம்மத்து, அவை உம்மத்துல கையில இந்த தாவத்திலே வேலைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில வச்சு ஒப்படைச்சிட்டு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைய அவங்களோட ஃபிக்ர அவங்களோட அகலமான ஆழமான உழைப்ப சுமந்து செய்யக்கூடிய தன்மை உள்ளதாக அல்லாஹ் தான் எங்களை ஆக்கி வச்சிருக்காங்க. அந்த தகுதி உள்ளவராக உம்மத்து இருக்கு. நபிமார அனுப்புறது அல்லாஹ் நிப்பாட்டத்துக்கு காரணம் இந்த நம்பாருக்கு பதிலாக இந்த உம்மத்து இருப்பதன் காரணமாக எல்லா தகுதியோடும் எல்லாம் வேலை செய்யக்கூடிய ஆற்றலோடு இந்த உம்மத்து பாக்கியா இருப்பதன் காரணமாக நபிமார அனுப்புறது அல்லாஹ் நிப்பாட்டி வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அகலமான ஆழமான கவலையோட வந்தாங்களோ, எந்த அகலமான ஆழமான கவலையோட பாடுபட்டார்களோ சுமந்து அதே அப்படி பாடுபடக்கூடிய தகுதி உள்ளதாக அல்லாஹ் தான் இந்த உம்மத்தை ஆக்கி வச்சிருக்கிறார். யாரெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொன்னாரோ கலிமா சொன்ன உடனேயே இந்த தாவத்திலே பொறுப்படுத்தாங்க. இந்த உம்மத்தை தாயிராக்கினாங்க. ஒரு உம்மத்தை தாயாக்கிட்டு பொறுப்பு சாட்டிட்டு போறதுக்கான தான் ரசூல் சல்லல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வருகையின் நோக்கம் இந்த தாவத்திலே வேலைய இந்த உம்மத்துல கையில ஒப்படைச்சு போட்டுருக்காங்க. தாயிராக்கினாங்க சஹாபாக்கள். கண்ணியமான என்னை மேலான சகோதரர்களை பெரியார் அல்லாஹ் ரொம்ப அனுகூலியோனும் கிருபசியோனும் அல்லாஹ் தாலா இந்த பித்னாவுடைய காலத்தில் அல்லாஹ் தாலா பெரியாருடைய கவலைகள் பிக்கிடுகள் அழுகுகள் அதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு மீண்டும் எந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு விட்டுட்டு போனாங்களோ அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்தை நோக்கி போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த ஜமான் என்று தரலிக்கிறார். பல நூற்றாண்டுகள் இதே லைன்ல உள்ள அடிப்படையில் வேலை இருக்குது. சஹாபாக்கள் தாபீங்கள் தபு தாபீங்கள் இந்த மூணு காலத்திலே ஏறக்குறைய வேற வெட்டி ஒரே பெற்றலாம் இருந்துச்சு. சஹாபாக்கள் மிக அதிகமா இருந்தது. தாபீங்கள்ல கொஞ்சம் குறைஞ்சாலும் அதை ஒட்டி அடிப்படையில் இருந்து தபு தாபீங்களே ஒரு அளவில் இருந்தது. ஒரு உம்மத்தும் தீனுடைய பொறுப்புதாரிகள் என்ற ஒரு விசாலமான தன்மையோட இந்த மூணு காலம் இருக்கு. சிறப்பா சஹாபாக்களுடைய காலம், அதுக்கு அடுத்த மூணு காலம், நன்மாராக சொல்லப்பட்ட மூன்று காலம். அது அல்லாஹ்வினால் நன்மாராக சொல்லப்பட்ட காலம் மூணு. சஹாபாக்கள் காலம், தாபீங்க காலம், தபு தாபீங்க காலம். இதே போன்று அதே லைன்ல தான் இந்த ஜமான். இப்பொழுது எந்த ஜமானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மாராய் சொன்னானோ அந்த நன்மாராய் சொல்லப்பட்ட அடிப்படையுள்ள ஜமான் இந்த ஜமான். இந்த கவலைய இந்த பிக்கரை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு உடலை பொருளை எடுத்துக்கொண்டு வெளியிறங்கி பாடுபடக்கூடியவர்களாக சஹாபாக்கள் தாபீங்கள் தாபீங்கள் காலத்தில் இருந்ததோ அதே முறைப்படி இது தன்னை உடலை பொருளை எடுத்துக்கொண்டு தீனுக்கான வெளியிறங்கி பாடுபடக்கூடிய அதே ரூபத்தை அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறார். உலமாக்கள் வெளியிறங்குறாங்க, உலமாக்கள முக்கியமான முஃப்திகள் வெளியிறங்க. சமீபத்தில் வந்துதான் மக்காவின் ஜமாத்தோண்டு முழு முஃப்திமார் முழு அரபு நாட்டுக்கு பொதுப்பான மதீனா யூனிவர்சிட்டி பொதுப்பான மிகப்பெரிய மேல்மருது 10 நாளைக்காண்டி வந்து 20 நாளைக்கான வந்து இளைஞர் போனாங்க. அதை பார்த்தா மிகப்பெரிய அறிஞர்கள்.